பூமியின் கடினமான மேல்பரப்பை முட்டி மோதி முகம் எட்டி பார்ப்பது ஒரு விதையின் சாதனை. நிலத்தில் விழுந்த விதைகளை எல்லாம் எட்டி பார்க்க வைத்து பூமியின் வறுமையை எட்டி போக வைத்த சாதனை பெருமகனார் MS சுவாமிநாதன் அவர்களையே சாரும். வரலாறு படைப்பவர்களின் சாதனை பட்டியலுக்குள் அடங்குவதில்லை. நம் சுவாமிநாதன் அவர்கள் நம்முடன் வாழும் வரலாறு. வாயில் போட்டவுடன் கடினமின்றி கரையும் மைசூர் பாவை தயாரித்து சாதனை படைத்த ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சோதனைகளில் வெற்றி பெற்ற சாதனையாளர்களை பெருமைப்படுத்தும் பொருட்டு பல விழாக்களை நடத்தி வருகிறது. இளைஞர்களின் தேச உணர்வை வளர்க்க அனைத்து பள்ளிகளுக்கும் தேசிய கொடியை அடையாள கவசமாக கொடுத்து வருகிறது. நம் சென்னல் வேந்தர் திரு MS சுவாமிநாதன் அவர்களின் சாதனைகள் பற்றி உரை செய்ய வருகிறார் மற்றொரு சாதனையாளர். இவர் வெள்ளை உடை அணிந்த விவேகானந்தர், சட்டம் பயின்ற சங்கீத ரசிகர், கலைகளை காதலிக்கும் தொழிலதிபர், கோவையின் தலைசிறந்த குடிமகன் என கௌரவிக்கப்பட்ட நம்பிக்கை நாயகர், ஒவ்வொரு கணத்தையும் செயலால் செதுக்கும் உழைப்பாளர், பாறையின் திண்மையும் பஞ்சின் மென்மையும் ஒருங்கே அமைந்தவர், கோவை பாரதிய வித்யா பவனின் தலைவர், பல நிறுவனங்களின் மேன்மைக்காக தன் அனுபவ முத்துக்களை முதலீடாக்குபவர், வானவராயரின் வீர பரம்பரையை சார்ந்தவர், விவசாய குடும்பத்தை சார்ந்த மாபெரும் விவசாயி, ஒரு வேளாண் விஞ்ஞானியை புகழ்ந்துரைக்க வேளாண் குலத்தை சார்ந்தவரை அழைப்பது முறைதானே? வருகிறார் திரு கிருஷ்ணராஜ வானவராயர் வீரிய விதைகளின் சாதனை கனிகளை எடுத்துரைக்க. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிருஷ்ணா ஸ்வீட்ஸையும் தம்பி முரளியையும் பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமையாகும். அவர்கள் நிறுவனத்தின் சார்பாக சமுதாய உணர்வு படைத்த சாதனையாளர்களை பாராட்டுவதை ஒரு வாடிக்கையாகவும் ஒரு மரபாகவும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களில் பலருக்கு தெரியுமோ என்னவோ, பத்திரிகை துறையில் சாதனை புரிந்த கல்கி அவர்களுக்கு கல்கி நூற்றாண்டு விழாவில் ஒரு மிகப்பெரிய விழா எடுத்தார்கள். கலைத்துறையில் சரித்திரம் படைத்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழா எடுத்தார்கள். அண்மையில் சங்கீத உலகில், குறிப்பாக கர்நாடக சங்கீதத்தில் பிதாமகர் என்று அழைக்கப்படுகின்ற செம்மங்குடியாருக்கு ஒரு மிகப்பெரிய விழா எடுத்தார்கள். இப்படி அவ்வப்போது செய்து கொண்டே இருப்பார்கள். இவ்வளவுதான் எனக்கு தெரிந்தது. இன்னமும் பலது இருக்கலாம். அந்த வரிசையில் இன்று மீண்டும் ஒரு விழாவை இன்று அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதை கொஞ்சம் வித்தியாசமாக செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டும். டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்கள் உலகம் போற்றும் ஒரு வேளாண் விஞ்ஞானி என்பதை உலகம் அறியும். ஆனால் இன்று அவர்களை அதற்காக அவர்கள் பாராட்டவில்லை. அவர் அனுப்பியிருக்கின்ற பத்திரிகையை பார்த்தால் ஒன்றை தெரிந்து கொள்ளுவீர்கள். He has not been honored here because he is a scientist of world repute. ஆனால் because of the fact he is a great Indian. அந்த காரணத்துக்காகத்தான் இன்று அவர்கள் பாராட்டுகிறார்கள். ஆகவே டாக்டர் சுவாமிநாதன் அவர்களை ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்த்த பெருமை கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. அது மட்டுமல்ல, 78 வயதை மிகப்பெரிய சாதனை புரிந்தவர்களை பாராட்டுவது என்று சொன்னால் பொருத்தமாக இருக்காது. இனி புதிதாக சொல்லுவதற்கு அநேகமாக ஒன்றும் இல்லை என்று நினைக்கின்றேன். அவர்களை பற்றி வாழ்த்துவதற்கும் நம்மில் பலருக்கு வயதும் இல்லை, தகுதியும் இல்லை. வேறு என்னதான் செய்வதென்று யோசித்தார்கள். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சல்யூட்ஸ் டாக்டர் MS சுவாமிநாதன் என்று சொல்லியிருக்கிறார்கள். டாக்டர் MS சுவாமிநாதனை நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியை பாராட்டுவதற்கு வழக்கமாக என்ன செய்வோம்? ஊரில் உள்ள மற்ற பெரிய விஞ்ஞானிகளைத்தான் அழைப்போம். ஆனால் இந்த மேடையில் பார்த்தால் எங்களில் பலர் ஒருவேளை பாடத்திலும் கூட விஞ்ஞானத்தை ஒழுங்காக படித்திருக்க மாட்டோம். இதிலிருந்து என்ன ஒன்றை அவர்கள் சூசகமாக என்ன சொல்கிறார்கள் என்றால், let not only the scientific community claim Dr. MS Swaminathan as theirs,
Dr. M.S. Swaminathan belongs to the whole of humanity என்பதைத்தான் அவர்கள் சொல்லுவது போல் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வணங்குகின்றோம் என்று சொல்லிவிட்டு அவர்களை பாராட்டுவதோ வாழ்த்துவதோ பொருத்தமாக இருக்காது. 78 வயதை எட்டியவர்கள் இனியும் மனித சமுதாயம் உலகம் அவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது என்பதை மட்டும் சொல்லுவதுதான் பொருத்தமாக இருக்கும். ஏற்கனவே நிறைய செய்து விட்டார்கள், ஆனால் நாம் இன்னும் அதிகமாக அவரிடத்தில் எதிர்பார்க்கின்றோம். அதுதான் உண்மை. அதை சொல்ல வேண்டுமானால் இன்றைய கால சூழ்நிலையும் கொஞ்சம் சொல்ல வேண்டும். நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற சவால்கள் சோதனைகளையும் கொஞ்சம் பின்னணியாக சொன்னால்தான் அவரிடத்தில் நாம் என்ன எதிர்பார்க்கின்றோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்காக சொல்லுகின்றேன். இன்றைய கால சூழ்நிலையை பற்றி உங்களில் பலருக்கு தெரியும். We are living in a fast changing environment என்று சொல்லுவார்கள். We are living in an age of era of knowledge explosion என்று சொல்லுகின்றோம். It is said that man has acquired and accumulated knowledge in the last 100 years, lot more than what he has acquired and accumulated ever since the dawn of civilization என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ஒரு காலத்தில் they said matter is energy, then they said matter is power, then they said energy is power, today they say knowledge is power. இது இன்னும் வளர்ந்து கொண்டுதான் இருக்க போகின்றது 21வது நூற்றாண்டில். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இந்த நாலேஜ் யுகத்தின் காரணமாக விஞ்ஞானத்தினுடைய தொழில்நுட்பத்தினுடைய காரணத்தினால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். A life today is lot better, lot more comfortable than ever it was. Tremendous opportunities has been thrown to us today. இங்க இருக்கின்ற பெரியவர்களுக்கு தெரியும், ஒரு 30, 40, 50 ஆண்டுகளுக்கு முன்பு இத்தனை வாய்ப்புகள் கிடையாது. இங்க இருக்கின்ற இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்ளுவேன், இன்று உங்களுக்கு இருப்பது போன்ற வாய்ப்புகள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததில்லை. You have tremendous choice today. Production of the masses have become mass production. The choice is infinite. When you go into a departmental store, the problem is what to buy and what not to buy. So much of choice is there. This has triggered off rampant consumerism today. Luxuries have become necessities. சில நேரங்களில் ஒரு சந்தேகம் வருகின்றது, அவர்கள் உற்பத்தி செய்கின்றார்கள் என்பதற்காக நாம் வாங்கி நுகர்கின்றோமா, அல்லது நாம் நுகர்வதற்காக அவர்கள் உற்பத்தி செய்கின்றார்கள் என்று தெரியாத அளவிற்கு இன்று உற்பத்தி பெருக்கம் எங்கும் இருப்பதை பார்க்கின்றோம். Fierce competition everywhere. இதன் காரணமாக the understanding, approach and outlook towards life has all completely changed. The life has become totally mundane and material today. All of us are living under tremendous stress and strain. இதனுடைய ரிசல்ட் என்ன என்றால் இரண்டே வரியில் சொல்லிவிடலாம். இதைத்தான் பின்னணியாக சொல்கின்றேன். The loss of inner peace and leisure in man is one. Two, the loss of ecological balance. இவை இரண்டும் தான் the net result of this 100 years of science. But is science responsible for this? No. It is man who has put science to abuse which has caused all this. If had we used it properly, the right results would have come. In between knowledge and application is wisdom. That's why Mahatma Gandhi said there is enough to satisfy your needs but not your greed. Science today is the dominant factor of the 21st century. That's why we say Dr. M.S. Swaminathan and people like them are the acharyas of the scientific era. They are the real acharyas who decide the destiny of mankind today. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பின்னணியில் தான் நாம் சொல்ல வேண்டும், டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதனுக்கு இனி என்ன கடமை, இனி என்ன பொறுப்பு உலகத்தில் என்பதை அவர்களும் சிந்தித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். நாமும் இது போன்ற ஒரு பிறந்த நாள் அன்று அதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாகிறது. விஞ்ஞானத்தோடு தொடர்புடையவர்களுக்கு இன்று மிகப்பெரிய பொறுப்பு இருப்பதை அவர்கள் உணர்வார்கள். விஞ்ஞானத்தினால் ஏற்பட்ட தீய விளைவுகளை மாற்றி அமைப்பதற்கும் விஞ்ஞானிகளே தான் முன்வர வேண்டும். அப்படியானால் எல்லா விஞ்ஞானியும் செய்துவிட முடியுமா என்றால் முடியாது. You need a certain vision. You need a certain moral strength and courage to reverse the trend. And for that there are not too many. There are only a handful of people. And one among them is our Dr. M.S. Swaminathan.
இதை நான் சொல்லுவதற்கு காரணம் அவருடைய சாதனைகளும் அவர்களுக்கு வந்திருக்கின்ற பதக்கங்களும் பட்டங்களுமா என்றால் அல்ல. அவர்களுக்கு வந்திருக்கின்ற பட்டங்களுடைய பட்டியலை எனக்கு அனுப்பினார்கள். 45 honorary doctorates, out of which 13 are from outside the country. 19 honorary positions in international committees and organizations, 30 recognitions from scientific academies, 25 national scientific awards, 3 awards from the President of India, and the 4th will soon come, and that will be the last. You know what that 4th is. 25 international awards, 23 major scientific contributions. இதையெல்லாம் வைத்து நான் சொல்லுகின்றேன் என்றால் இல்லை. இந்த காரணங்களுக்காக நான் சொல்லவில்லை டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் will guide the destiny of India. No. We have to go backwards and to go to understand him from the right beginning. ஆகவேதான் முரளி அவர்கள் அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள், ஒரு பெரிய விஞ்ஞானி என்று சொல்வதை விட ஒரு சிறந்த இந்தியன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவரால் தான் இந்த போக்கை மாற்றி அமைக்க முடியும் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு விஞ்ஞானிக்கு அப்படிப்பட்ட தாக்கம் எப்படி வர முடியும்? A scientist will have a scientific temper, a scientific orientation. You can't have much of a humane qualities in a scientist because he's all the time inquiring into the matter. There is no time for him to think of the spirit. So how do you think that Dr. M.S. Swaminathan will reverse the trend and put things in order? காரணம் இருக்கின்றது, சொல்லுகின்றேன். எனக்கு அனுப்பிய புத்தகத்தை நான் படித்து பார்த்தேன், வியந்து போனேன். அதற்காக மட்டுமாவது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நான் நன்றி சொல்ல வேண்டும். இதுவரைக்கும் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதனை ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி என்று மட்டும்தான் தெரிந்து கொண்டிருந்தேன். இன்னும் பல பரிமாணங்கள் இருப்பதை அந்த நூலை படித்த பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன். எப்படி இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று. அவருடைய தந்தையார் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், அவர் தாயார் a very embodiment of Indian womanhood. இங்க இருக்கின்ற பலருக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகின்றேன். டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் வெளியில் சொன்னதும் இல்லை, அந்த நூலில் இருக்கின்றது ஒரு இடத்தில். மகாத்மா காந்தியடிகள் கும்பகோணத்தில் இவருடைய வீட்டில் தங்கி இருக்கின்றார்கள் என்பது இங்கு யாருக்கும் தெரியாது. Is it that easy to say that Mahatma Gandhi stayed in my house? How many of us can claim that? And if Mahatma Gandhi has stayed overnight in somebody's house, naturally somebody from that house has to emerge as one Dr. Swaminathan. There's no other way. இன்னும் ஒரு மிகப்பெரிய தாக்கம் அவர்களுக்கு ரமண மகரிஷி. மகாத்மா காந்தியையும் ரமண மகரிஷியும் சிறு வயதிலேயே அவர்கள் தெரிந்து கொண்டதன் காரணமாக வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொண்டார்கள். கூடவே வாழ்க்கையில் ஒரு செயல் திட்டத்தையும் பெற்றார்கள். From Ramana Maharishi he got the wisdom, and from Mahatma Gandhi he got an action, a strategy for the rest of their life. ஆன்ம நேயத்தையும் மனித நேயத்தையும் அவர்கள் சிறு வயதில் பெற்றதன் காரணமாகத்தான் இங்கு சொன்னது போல் பல பட்டங்கள் பல விருதுகள் வந்தது. அத்தனையும் அவர்கள் நாட்டுக்காகவே திருப்பி தந்தார்கள் என ஒன்றையும் கூட அவர்கள் தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. இந்த MS என்று பெயர் வைத்தாலே எதையும் தங்களுக்காக வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று தோன்றுகிறது. இந்த மேடையில் அந்த MS-ஐயும் சொல்ல வேண்டும், இந்த MS-ஐயும் சொல்ல வேண்டும். நான் விரும்புவதெல்லாம் இருவரையும் ஒரே சேராக ஒரு மேடையில் அழைத்து பாராட்டுகின்ற வாய்ப்பு கிடைக்குமே, ஆனால் அது தமிழகம் செய்த புண்ணியமாக இருக்கும். இங்கே பலரும் சொன்னார்கள் அவர்களுடைய சாதனைகள் மிகப்பெரிய சாதனை அந்த பசுமை புரட்சி என்று. அந்த பசுமை புரட்சிக்கு காரணமாக இருந்தவர்கள் மூவர். அதற்கு அரசியல் தலைமையை தந்தவர்கள் பாரத் ரத்னா திரு சி. சுப்பிரமணியம் அவர்கள், நிர்வாக தலைமையை தந்தவர்கள் திரு சிவராமன் அவர்கள், விஞ்ஞான தலைமையை தந்தவர்கள் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். அந்த நோபல் பரிசுக்கு அந்த பசுமை புரட்சியின் காரணமாக நோபல் பரிசு பெற்ற நார்மன் போர்லாக் இவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் என்ன சொல்லுகின்றார் என்பதை கொஞ்சம் கேளுங்கள். To you, Dr. Swaminathan, a great deal of credit must go for first recognizing the potential value of the Mexican dwarf. Had this not occurred, it is quite possible that would not have been a green revolution in Asia. சொன்னது நோபல் பரிசு பெற்ற நார்மன் போர்லாக் அவர்கள்.
நீங்கள் மட்டும் அந்த ரகத்தை ஏற்றுக்கொண்டிருக்காவிட்டால் ஆசிய துணைக்கண்டத்தில் ஒரு பசுமை புரட்சி வருவதற்கு நியாயமே இருந்திருக்காது என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட பெரிய சாதனை செய்திருக்கின்றார். நான் சார்ந்திருக்கின்ற ஜவுளித்துறையில் ஒரு காட்டன் டெக்னாலஜி மிஷன் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள். ஆனால் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில், ஒரு அரங்கத்தில் எங்கோ ஒரு மூலையில் நான் அமர்ந்திருந்தேன். இவ்வளவு பெரிய மனிதர் நான் அமர்ந்திருப்பதை பார்த்து சொல்லுகிறார், it was this man who brought the cotton technology mission. This is too much. I could not have brought a cotton technology mission. 600 crores has been allocated to it. I went and met him. He came to Coimbatore. He stayed with us for half a day to prepare the preliminary paper. I used his name profitably at Delhi, at the highest levels. The fact that his name was there, the cotton technology mission has come. This is the respect Dr. M.S. Swaminathan has world over, I'm telling you. பகல், புகழ், பணம், பதவி இவரை கொஞ்சமும் பாதித்ததே இல்லை. Simple living and high thinking of Mahatma Gandhi is the very embodiment of it. Very unassuming and easily accessible to all. A great teacher. He loves teaching. Even to the ordinary student, he takes time to explain things with the view that he should also one day become another M.S. Swaminathan, and out of which the India should be benefited. He has great faith in India and the Indian farmer. பல முறை சொல்லியிருக்கிறார்கள், இந்திய நாட்டு விவசாயியின் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. If only you give him the right orientation and direction, he is capable of doing lot better than his counterpart anywhere in the world என்று பல அரங்கங்களில் சொல்லி நானே கேட்டிருக்கின்றேன். இவருடைய சாதனைகளை எல்லாம் பார்த்தால் ஒரு வியப்பாக இருக்கின்றது. ஒரு மனிதன் ஒரு பிறப்பில் இத்தனை சாதிக்க முடியுமா? இட்ஸ் இம்பாசிபிள். இவருடைய ப்ரொஃபைலை எங்களுக்கு அனுப்பினார்கள். சுருக்கமாக அனுப்பியதே ஒரு 10 பக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு வரியும் சாதனை. ஒரு மனிதன் ஒரு பிறப்பில் இத்தனை சாதிக்க முடியுமா என்று எண்ணியும் கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் அத்தனை சாதனைகளை செய்த டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதனுக்கு நான் இனியும் ஒரு சாதனையை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதற்காகத்தான் இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன். Tremendous challenges and threats await us in the 21st century. In the name of science, we have done tremendous harm and damage to nature. Now man has to change, and he has to change nature, where Dr. M.S. Swaminathan has a great role to play. விஞ்ஞானத்தை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி மனித மேம்பாட்டிற்கு உறுதுணையாக வழி செய்ய வேண்டும், and he and alone can lead the scientific community towards that goal. The need of the hour, as Swami Vivekananda says, is a synthesis of science and spirituality. Dr. M.S. Swaminathan அவர்களே ஒரு இடத்தில் ஒன்றை சொல்கிறார்கள், where there is enormous power, there is enormous responsibility. These are the words of Dr. M.S. Swaminathan. Where there is enormous power, there is enormous responsibility. அவர்களுக்கு எத்தனையோ விருதுகள் வந்திருக்கின்றது. அதில் ஒரு விருது, the Planet and Humanity Medal 2000. அந்த விருதில் சைட்டேஷனில் ஒரு 3 வரிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், which I think has brought out totally the beautiful personality of this great man. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், a great scientist, a responsible and thoughtful caretaker of nature, and an outstanding humanist. இதுதான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. டைம் மேகசின் அவரை பற்றி சொன்னதை எல்லாம் சொன்னார்கள். இந்தியாவில் 21வது நூற்றாண்டில் 3 மட்டுமே டைம் மேகசின் அங்கீகரிக்கின்றது. மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாகூர், நம்முடைய டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன். இந்த ஒரு எம்.எஸ். சுவாமிநாதன் இருந்திருக்காவிட்டால் தென்னாட்டை பற்றி அதில் குறிப்பே இருந்திருக்காது. We thank you on behalf of the south of India, sir, for having found a place for us. நான் வேட்டிக்கனுக்கு சென்றிருந்ததாகவும் போப்பாண்டவர் அழைத்து நான் போனதாகவும் திரு சகோதரர் சரவணன் அவர்கள் சொன்னார்கள். அங்கே இப்ப எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தினார்கள். அதேபோல் நான் போப்பாண்டவருக்கு ஒரு பொன்னாடை போர்த்த விரும்பினேன். முதலில் கொஞ்சம் தயங்கினார்கள், because it's not as per their protocol. But somebody intervened and introduced me to the Pope, saying 3 things. He represents 1,000 million people, 1/5 of humanity. He represents perhaps one of the greatest civilizations of the world. மூன்றாவதாக சொன்னார்கள்,
he comes from world's largest democracy என்று சொல்லி இந்த 3 தகுதியும் உலகத்தில் யாராவது ஒரு இடத்தில் பார்ப்பீர்களானால் நிச்சயமாக அவன் ஒரு இந்தியனாகத்தான் இருக்க முடியும் என்று சொன்னார்கள். ஆகவே இங்கிருக்கின்ற இளைஞர் குழந்தைகளின் சார்பாக சொல்லிக் கொள்வேன், எந்த காரணத்துக் கொண்டும் இந்தியாவில் பிறந்த எவனுக்கும் ஒரு சோர்வு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நாட்டிற்கு இணையான தேசம் உலகத்தில் இல்லை. இந்த நாட்டு இளைஞர்களுக்கு இணையான இளைஞர்கள் உலகத்தில் இல்லை. Sorry for going a little out of the topic because the youth are here. 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய டெண்டுல்கர் யூரோப்பில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டு கொண்டிருந்தார். அங்கு செய்தி வந்தது, பம்பாயில் அவருடைய தந்தை காலமாகிவிட்டார் என்று. உடனே திரும்பி வாருங்கள் என்று. உடனே திரும்பி வருகின்றார் டெண்டுல்கர். விமானத்தில் தனிமையில் அமர்ந்தபடி அழுது கொண்டிருந்தான். பக்கத்தில் சென்று ஒருவர் ஆறுதல் சொல்லி தைரியமாக இருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது டெண்டுல்கர் சொன்ன பதில்தான் இங்கு வந்திருக்கின்ற இந்திய நாட்டு இளைஞனுடைய இதய துடிப்பு என்பதற்காக நான் சொல்லுகின்றேன். டெண்டுல்கர் சொல்லுகிறார், நான் அழுவது என் தந்தைக்காக அல்ல, ஒருவேளை நான் ஆட முடியாமல் போய் எங்கே இந்தியா தோத்து விடுமோ என்பதற்காகத்தான் அழுகின்றேன் என்று சொன்னார். I want to give an assurance to you, sir, as a birthday gift. I know your dream. You have a big dream. ஒரு இந்திய கனவை நீங்கள் சுமந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். 21வது நூற்றாண்டில் உலகத்தில் ஒரு வல்லரசாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கனவு. இங்க இருக்கின்ற இளைஞர்களின் சார்பாக உங்களுக்கு நான் ஒரு உறுதியை தருகின்றேன். If India were to fail, no other nation will succeed. Again, I have to quote Swami Vivekananda, who said, wisdom made her home here in India before she went out to any other parts of the world. That is the greatness of this great land of ours. Only an India can produce a Mahatma Gandhi. Only an India can produce a Rabindranath Tagore. Only an India can produce a Dr. M.S. Swaminathan. இவரை மிஞ்சிய விஞ்ஞானிகள் உலகத்தில் இருக்கலாம். ஆனால் இவ்வளவு மனித நேயத்தோடும் இவ்வளவு ஆன்ம பலத்தோடும் இத்தனை புகழும் தன்னை கொஞ்சமும் பாதிக்காமல் இன்னும் அந்த எளிமையோடு சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் என்கின்ற அதே ஒரு உறுதியோடு இந்த வயதிலும் நாட்டை பற்றி மட்டுமே கனவு கொண்டு உலக அரங்கில் இந்தியாவை உயர்த்த வேண்டும் என்பதை மட்டுமே லட்சியமாக வைத்துக் கொண்டு ஒருவர் வாழுகின்றார் என்றால், இப்படிப்பட்டவர்கள் வாழுகின்ற காலத்தில் நாமும் வாழுகின்றோமே என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வதை தவிர வேறொன்றும் இருக்க முடியாது. So, on behalf of the humanity, the only request to Dr. M.S. Swaminathan on this auspicious day is, sir, we have to redefine the role of science in the 21st century. The great Arnold Toynbee said, if 20th century were to be a century of science, 21st century has to be a century of religion, or else no 21st century. So, sir, the world looks to you to redefine the role of science, to make it more constructive, and pave the way for a more better world with a holistic human development. இதுதான் நாம் அவரை இது போன்ற ஒரு நல்ல நாளில் கேட்டுக்கொள்ள வேண்டும். தம்பி முரளிக்கு நான் மீண்டும் நன்றி சொல்லத்தான் வேண்டும். இனி அடுத்து அவருடைய லிஸ்டில் யார் இருக்கிறார்களோ தெரியாது. ஒருவேளை நெல்சன் மண்டேலாவையே இங்கு அழைத்து வந்து பாராட்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கு. ஒரு வியாபாரிக்கு இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் இருப்பது மிக மிக அதிசயம். வியாபாரம் என்றால் பணம், லாபம், தன் அளவில் தன் பிள்ளை தன் குட்டி என்று இருப்பதுதான் பொதுவாக நாம் பார்க்க முடியும். ஒருவேளை கோயம்புத்தூர்லிருந்து வந்ததனால் என்று நினைக்கின்றேன். சொல்லிக்கலாமல்ல? எங்கள் ஊரிலிருந்து உங்கள் சென்னைக்கு ஒருவர் வந்து உங்களூர் சுவாமிநாதனை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அளவில் இருக்கிறது. அவருக்கு அறிமுகம் தேவையில்லை, அங்கீகாரமும் தேவையில்லை. உலகம் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டது. இருந்தாலும் தன்னுடைய விருப்பம், அவருக்கு இன்னொரு விருப்பம் இருக்கின்றது, நான் அறிவேன். எம்.எஸ். அம்மா அவர்களை ஒரு அழைத்து வந்து ஒரு பாராட்டு செய்ய முடியாமல் போய்விட்டதே என்று நிலையான நிரந்தரமான ஒரு ஆதங்கம் அவருக்கு இருந்து கொண்டே இருப்பதை நான் அறிவேன். அந்த கனவும் நனவாகலாம். மொத்தத்தில் உங்களையும் உங்கள் சகோதரர் கிருஷ்ணனையும் நான் பாராட்டுகின்றேன். பாரதிய வித்யா பவன் கோயம்புத்தூர் மட்டுமல்ல, எங்களுடைய சென்னை நண்பர்கள் இருக்கின்றார்கள்.
பாரதி வித்யாபவன் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதனுடைய வாழ்க்கை வரலாறை நூலாக கொண்டு வந்திருக்கின்றது. அந்த டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரதி வித்யாபவனத்தின் சார்பாக நானும் ஒரு பொன்னாடை போர்த்த விரும்புகின்றேன். ஒரே ஒரு வித்தியாசம், அந்த பொன்னாடை பசுமை நிறம் கொண்டது. இலைகள் உதிர்ந்த பின்தான் வசந்த காலம் மலர்கிறது. இடைவிடா முயற்சியின் விளிம்பில்தான் வெற்றிகள் கனிகின்றன. விருதுகள் கழுத்தில் மாலையாய் விழுகின்றன. ஆக்க கனவுகள் சில கரை சேரா பொழுதிலும் களர் நிலங்களை கற்பக தருவாக்கும் தன் நோக்கம் குலையாததால் நம் வேளாண் தந்தையின் ஏக்க எண்ணங்கள் எல்லாம் நம் தேசத்திற்கு வளம் தரும் உரமாய் மாறின. அதனால் விருதுகள் எல்லாம் இவரை நாடின. இவரது திசை நோக்கி ஓடி வர காத்து கொண்டிருக்கிறது நோபல் பரிசு. தரமான உணவு தயாரிப்புக்காக விஸ்வேஸ்வரய்யா விருது பெற்ற ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சாலையோர செடிகளுக்கெல்லாம் மரவேலியிட்டு அவற்றின் பசுமை சிரிப்பை பாதுகாத்து வருகிறது. இது கிருஷ்ணா ஸ்வீட்ஸின் பசுமை பங்களிப்பு. விழா நாயகர் சுவாமிநாதன் அவர்களின் விருது குவியல் குறித்த தன் உரை விருந்தினை படைக்க வருகிறார் விருது நாயகர். எம்ஏஎம் தொழில் உலகை ஆளும் மூன்றெழுத்து. செட்டிநாடு சிமெண்டால் பிணைந்த செங்கல் இவரின் சிறப்பை சொல்லும். ராஜா அண்ணாமலைபுரத்து ஐயப்பன் கோயில் இவரின் பக்தி நெறியை பறைசாற்றும். தமிழ் இசைச் சங்கம் இவரின் பண்பாட்டை இசைக்கும். இவர் வகிக்கும் உயர் பதவிகள் யாவும் அவரின் உழைப்பை எதிரொலிக்கும். இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர். பிறரை பாராட்டி மகிழும் ராஜ பரம்பரையைச் சேர்ந்தவர். பத்மபூஷன் டாக்டர் ராஜா சர் முத்தையா செட்டியார் ஈண்டெடுத்த செட்டிநாட்டு தங்கம். இப்பொழுது வேளாண் வேந்தரின் பெருமைகளை பேச வருகிறார் செட்டிநாட்டு வேந்தர் திரு எம்.ஏ.எம். ராமசாமி அவர்கள். Most respected, revered elder leader, former Attorney General, Dr. Parasuran, President of the very pleasant function this evening to celebrate the birthday, 78th birthday of our revered, respected Dr. M.S. Swaminathan. After hearing the people on the dais speaking so much about Dr. Swaminathan, I wonder whether I will be able to fulfill what you expect of me. But still, I would say I must make an effort. I think it's a few years ago, maybe 5 or 6 years ago, we had invited Dr. Swaminathan to our university to address the Agriculture College students. It was very, very kind of him and very nice of him to have spent nearly 4 to 5 hours. The more the students in the hall, he was so thrilled. He spoke for nearly 1 hour advising the students of the future of this country. When you read about him, I think everybody has spoken not only in excellent English, superb Tamil and oration. And we still got Dr. Parasuran to come and say about it. Sir, on a day like this, every Tamilian is not only happy but very proud today to see you complete 78 years of successful life, useful, purposeful life. I am sure, sir, your achievements, your energy, your interest, not only in the field of science, but for the people of India, will be continuing not only today, but for almost many years to come. As most of the speakers have wished you
happy birthday and also said that your excellence in the field of science has not only achieved you great glory, not only in India, but all over the world. I'm sure the Nobel Prize is not very far off. Somebody said there's going to be one more big prize, and that also is very soon expected. I'm sure that's going to be the Bharat Ratna. Sir, you cannot be compared with any scientist in India because you're a genius. You have taken so much interest in the field of agriculture and brought a revolution to this country, and apart from that, you have stopped the starvation of this country. But for you, sir, this green revolution would never have come through, for which you have glorious incomes from many parts of this world saying that you are the man who put India into the agricultural map. I only wish and pray that Lord Almighty and Lord Ayappa will give you lots and lots of strength so that you will continue this great work and do more and more good for India particularly. When I was making inquiries, they said, Dr. Swaminathan is a very, very active man. I would say he's not only an active man, but very energetic, simple, unassuming, and above all, a human being. He's very humane, very simple. Nobody would say, with 48 doctorates, as our dear friend who spoke before me said, that 31 degrees from abroad and 15 degrees in India. It's not a question of getting the degrees. It's those universities or those associations are those who have been benefited by honoring you, sir. It's not that the university is honoring. You get the degree, but we get the honor. We are proud that we are able to honor a citizen who has done so much for the country. There are a list of universities and a list of awards. If I keep on saying that and repeating, I'll only be repeating what all my dear friends have uttered before me. On this occasion, I would only request our youngsters who are there to follow the footsteps of a great scientific leader who's here with us celebrating his 78th birthday, so that the future of this country is in the safe hands of you all. As Mother has said, sir, you have very major projects in future and a great responsibility ahead. I do hope that you will not only accept the challenge, but continue to serve this great country. India, as he said, is the greatest country in this world. Not only the largest population almost, but I would say the greatest country. I do hope your services will be utilized by this, not only this government, but the government of India itself in many aspects, and put it to purposeful use so that the country in general and Tamil Nadu in particular will be benefited. I would only request you on this day, sir, if you can use your influence in the center or wherever it is necessary to solve, I would say even your capacity to solve the great water problem also, along with what you have solved the food problem. If you can have a go at it, I'm sure this Kaveri problem is not a very big thing for you. When you can solve the food problem, I think this could be, water is required for agriculture and cultivation. So this is a sort of an adjustable thing which you should take it as a challenge and take interest in this also, in this field, and see that our country continues to be the greatest country in this world. Once again, sir, on behalf of my university and ourselves and all those assembled here, I would like to wish you long life, good health, happiness, prosperity to serve this country so that we will all be benefited from your knowledge. Thank you, sir. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு இல கணேசன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். அவரை வருக வருக என வரவேற்கிறேன்.
கல்யாண மாலை புகழ் திரு மோகன் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவர் ஒரு சிறிய மலர் கொத்தை இப்பொழுது திரு MS சுவாமிநாதன் அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கிறார். தோன்றிற்புகழோடு தோன்றுக என்கிறது குறள். அந்த வள்ளுவனின் வாய்மொழிக்கேற்றபடி இந்த நூற்றாண்டின் ஆசியாவின் 20 இணையற்ற புகழ்வாய்ந்த பெருமகன்களுள் இந்தியாவைச் சேர்ந்தவர் என்ற பெருமைக்குரியவர் திரு MS சுவாமிநாதன் அவர்கள். Dr. MS Swaminathan is a living legend. His remarkable contributions to agricultural science has made him an indelible mark on food production in India and elsewhere in the developing world. By any standards, he will go into the annals of history as a world scientist of rare distinction. Yes, these were the words of praise by the Secretary General of the United Nations. இத்தகைய பெருமைக்குரிய திரு MS சுவாமிநாதன் அவர்களின் 78வது பிறந்த நாள் விழாவினை நாம் அனைவரும் வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ துணை புரிந்தவர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு முரளி அவர்கள். இயற்கையின் காதலர் திரு MS சுவாமிநாதன் அவர்களை இந்த பிறந்த நாள் விழாவில் ஒரு தபோவனத்தையே நம் கண்முன்னே நிறுவி அமைத்திருக்கிறார். இங்கே மனித குலத்து மாதவன் திரு MS சுவாமிநாதன் அவர்களின் பிறந்த நாள் விழாவில் சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார் திரு பராசரன் அவர்கள். திரு பராசரன் நீதி தேவதையின் பிரிய மைந்தன், இந்திய தேசத்தின் இனிய செல்வன், வாத திறமையும் வளர்ப்புகழ் செம்மையும் தேர்ந்த அறிவும் திடமான நோக்கும் திண்ணிய கருத்தும் தீர்க்கமான சொல்லாடலும் தன் தோள்களில் மாலையாய் சுமந்து நிற்பவர். இந்திய தாய் இவரது சிகரத்தில் சூட்டிய பத்மபூஷன் என்னும் மகுடம் சுமந்து தன்னை ஈன்ற தாய்க்கு பேருவகை அளித்த சொல் வேந்தன். இதோ நீதிமன்ற புயலொன்று தென்றலாகி இம்மன்றம் வந்து வாழ்த்துரைக்கப் போவதை கேட்க ஆவலாயிருக்கிறோம். திரு பராசரன் அவர்களை தலைமையுரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். Namaste. Most respected hero of this evening function, Dr. MS Swaminathan, elites on the dais, ladies and gentlemen. It will be an understatement if I say I am very happy and feel most honored. I never felt so honored in the participation of any other function than what I feel today. From the beginning, it has been a function of great thought and enjoyment. When I came and sat there, I realized I am in the Music Academy, one of the foremost of the academies involved in Carnatic music. But when I came to the dais, I forgot I am in the Music Academy. I thought I am in the agricultural field. You may not be able to see it, so if you come here, you will find only a field. The greenery, the green revolution. Immediately I realized they are today honoring not one MSS, but 2 MSS. Serikilladavodu sirithu vaitrukku kaan is the usual saying. If you want for your ears, it is Dr. MS Subbalakshmi. If you want for food, it is Dr. MS Swaminathan. It is no wonder that the thoughtful Murali of Krishna Sweets has so arranged this place. Food is a very important in anybody's life. Without food, nobody survives, nobody lives. And the hero today here is one who was able to find food for this biggest of the democracy to which our friend referred to. You all remember during the war in 1941-42, we had even to import Brazil rice. We won't be able to eat it. It will be like your jabarzi. We were eating it. Today, we are in plenty. Dr. Minu Masani wrote, when he wrote about India,
poverty amidst plenty. But from such a situation, if we turn it into a green revolution, the credit goes to two great men. One is the late lamented C. Subramaniam. The other is Dr. M.S. Swaminathan. And it is befitting that we are all assembled here to pay our tributes to him. We are really not honoring him because the honors done to him, the doctorates he got, the awards he got, the function in which he was felicitated, one will lose count if you start losing. Therefore, we are now here to honor ourselves that this great man brought so much of honor to this country. It is also an occasion when we thank Almighty for having blessed Dr. M.S. Swaminathan for this country with such competence, learning, scientific attitude, and an attitude to help the nation. Chanamapi avatishtate swasan yati janturna labhavanasau is what Vasishtha says. For every minute of one's existence, one has to express thanks to that Lord. And when he consolidates so many tiny minutes into 78 completed years, our thanks to that Lord is all the more so. He has helped Dr. Swaminathan first to cross what we call the Shatapurti. He has helped him next to cross the Bhimarata Santi, which the Englishman call as 3 decades and 10. He is now crossed 75, which we say Silver Jubilee, Golden Jubilee, Platinum Jubilee, like that. He is at 78. Sure, by the grace of God, because he has dedicated his life to this country, sure, by the grace of God, he will certainly bless him with another 78 years. That is the minimum. But such people never die. I have counted it more because Veda says Ataman about 100. If you go by the Upanishads, one period of each planet, 9 planets, comes to 120 years. He must live, and he will live more than that to serve this nation. Because he has dedicated himself for this country's good. Why this country is good? Hunger is the worst of the problems which this country is still facing. Manam, Kulam, Kalvi, Vanmai, Arivudaimai, Danam, Tavam, Uyarchi, Muyarchi, Tadanmai. Tenin Kasivanda Chulliyar Mel Kamurudal, Patum Pasivandida Parandupom. Everything good about you, everything bad about you will vanish if you become hungry. Said one of the greatest of philosophers, Seneca said, a hungry person listens neither to reason nor do religion bend him by prayers. This is the evil of hunger and poverty. Dr. Swaminathan addressed himself to this problem, and God was with him, and he was able to achieve that purpose. Why was God in him? I read some of the books about him. One thing which impressed me most is his Madhur Bhakti. His mother, it is referred to there as Tangammal. That Tangam begot this Tangam. He says, from the illiterate mother, I don't know, we think sometimes people who had not gone to school or they had not gone to college, they are illiterate. They have the native instinct. The best example is Kamaraj Nada. Nobody had a greater native intelligence than him. And she has inculcated in him great philosophy, great virtues he values. And his simplicity and humility has to be seen to be believed. Vidya dadati vidayam. Adakkamudayar arivilar endranni kadakka karudabam vendam. That is Dr. Swaminathan. I have met him on several occasions in the aircraft. I have met him in the airports. I never saw him gossiping unnecessarily with anybody. I am not wasting his time. Even in the 2 hours when he was in the aircraft from Delhi to Chennai or Chennai to Delhi, he was busily immersed himself in some pursuits. Recently I read an article about talking and gossiping. Talking and gossiping absorbs too much of our energy. We waste a lot of energy when we talk. We all know Mahaparivar used to observe Mauna. By Mauna, you conserve energy. These are small things which we have to learn when we say great men like him. I used to observe him. Oh, this is one of the things we must add to the vocabulary of our knowledge. That is this Dr. Swaminathan. Somebody said he's a legend. Somebody said he's an institution. He has surpassed all that. There are not adequate words to describe him. I am not normally used to praising anybody. But here, not only these praises are due, more praises are due for him. He has obtained the excellence, greatest of excellence. I had occasion to interact with him in the Kaveri case.
At that time, I was the leader of the legal team, which was handling Kaveri, in which I am no more there. Dr. Swaminathan gave evidence in that case, and he gave evidence as a scientist will do, never swerving from what his conscience dictated, what honesty dictated, and what his scientific knowledge dictated. I remember, I won't comment about it now because still sub judice. I still remember a case in which I had examined one of the head of one great Christian institution, the principal of a school. Govind Swaminathan was appearing as the respondents in that case. He stood up to say, I don't propose to make any cross-examination. We were all stunned. He told the court, she has spoken the truth. I don't propose to cross-examine. Even on the basis of her evidence, I will try to argue the case and try to succeed for my client. This was the way Dr. Swaminathan gave evidence, but I shouldn't be taken as commenting on the merits of the case. It is sub judice. Dr. Fali Nariman cross-examined. Each lawyer has his own way of outlook on life. He cross-examined Dr. Swaminathan, but he stood his ground. And he was absolutely objective and honest. He was not giving evidence to favor Tamil Nadu or to favor Karnataka or to favor anybody. He was giving honest evidence in the interest of the nation. Because we forget that all the states put together constitute the nation. No state realizes that it is part of the nation and that it should so control its waters as it would do if Karnataka, Tamil Nadu, Maharashtra, Andhra, all of them were within one state. And do it, unfortunately, it is not done. And that is Dr. Swaminathan. I had another occasion to interact with him. That was when I was a member of the Constitution, of the Commission for Review of the Working of the Constitution. It was a very interesting anecdote which happened. I had an important topic. I should not disclose many things which happened in the Commission. I had one of the topics assigned to me. It is a very important constitutional aspect which was assigned to me. One of the members in the Commission protested saying, you have given me the very unimportant topic. I told the chairperson, give the option to all members to take whatever topic they want. Whatever is left, I will take. I was surprised when I found education was omitted. Rural employment was omitted. Nobody wants to get educated because everybody knows we are good advisors. We are not listeners. But more than that, rural employment, well, nobody took it. That fell to my head. But no doubt, I was a student of economics in the Presidency College. I had read some rural economics. But then I have forgotten that little rural economics. I was in a fix. But a lawyer need not know law, but he must know where to find the law. So I knew I can find the economics somewhere, even though I know little of it. I just rushed to Dr. M.S. Swaminathan's Institute. I accosted him. I was received with open arms. His humility surpassed him. He took me to every place and showed the entire institute. He said, there's no problem. I've introduced you a professor from our institute. He has gone abroad. He comes on such and such a date. This is his phone number. I contacted him. He guided us. And while other papers were published as consultation papers, this paper was fully accepted by them. And this was one of the papers considered to be the best paper on rural employment. The meticulousness with which I got the information. How in a village you can provide work for ladies, even including the Puthodkardu, small things which will keep them employed. This sort of information we get. Thus, you see, the more important thing, today people are talking about rainwater harvest. When I went to his institute, he showed me that at the time when that building was constructed, it was so constructed that not a drop of water escapes from that building, and it is harvested within the building. And that in their building, they don't know what municipal water supply in this city is, where from it comes, where it does goes. They are fully self-sufficient all the 365 days with their own water. This is the greatness of that man. Water is the most important thing. It is in water which we are fighting. The word river is derived from a Latin word rivare, which means rivalry and fight. And that is what this country is doing. Take Kaveri, fight. Narmada, fight. Every river is in fight. But one thing in which we ought not to fight. Because the three things are tabooed by the scriptures. And they are Anna Vikraya, Ambu Vikraya, Apatya Vikraya. One who sells food for a huge profit. You can't stop, you can't prevent, or nobody can get on today without food being sold. Those days are gone. We are traveling frequently. There must be hotels, there must be inns. What they only mean is make reasonable profit. Don't exploit
and make unscrupulous profit. Water should not be sold. And a boy or son should not be sold. That is, don't take dowry for a boy or take a bride price for a girl. These are the taboo. Water, one must be very liberal. And we see the importance he had given to water. In fact, in our review commission, I made a suggestion that right to drinking water, two or three other members also made that suggestion. Right to drinking water must be made a right to life under Article 21 of the Constitution. Water is the most important thing. And that shows the man Dr. Swaminathan. You all know the famous story of a war prisoner having been taken to a caliph. The satrap was taken to a caliph. He said, I am very thirsty. A glass of water was brought to him. He was keeping it in his hand. He didn't drink it. He was seeing this side, because all our women with their swords to his neck were standing. So then the caliph asked the satrap, why are you afraid? When you water, I have a duty to give you water. Nobody should be denied water. Till you have drunk the last drop of water, no harm shall be done to you. Took the satrap, dashed the goblet down to earth with ready hand, broke the glass, told the caliph, collect the entire water. You said the last drop is drunk. Till I have drunk, you can't take away my life. He was released. This is the தவிச்சவாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ். ஸோ தவிச்சவாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற கண்ட்ரியாக மாறிட்டு இருக்கோம் நாம். We require men like Swaminathan. Thank God today the wisdom has come. This state is taking the lead in water harvest. In Delhi, newspaper items came criticizing them for not having harvest of the water, because this year we have such plenty of water. This water goes with the crops. I'll finish with the agriculture. That's very important. You see, all of us, all persons' birthday, we won't celebrate like this. Only some. Why? Ravi, the sun; Chandra, the moon; Gana, the water-bearing clouds; Vriksha, the trees; Nadi, the rivers; Gavascha, the cows; Sajjanaha, good men. A handful of men like Dr. Swaminathan. Yete para upakaraya bhuvi daivena nirbitaha. These are created by God not to serve themselves, but to serve the community. The same stanza would also be read in the way we can read it for Dr. Swaminathan. The sun and the moon, they are combined operation. Its effect is, the one heats, the other cools. The vapor goes up, the water-bearing clouds fall. Gana Vriksha. When the water-bearing clouds are formed, water falls, the rain comes, trees grow. There is greenery everywhere. When the trees grow, water flows. When the water flows, a river is formed. When a river is formed, a civilization grows on the banks of the river. Animals, see, for plenty of things to eat and drink, they also settle in forest areas. Civilizations settle in the city areas. When this happens, the country is prosperous. This is the function of people, Sajjanaha, is what the scriptures say. All are born. All of us, men are born. Men eat to live. Men marry. Men procreate. Men die. What is the difference between this man and the animal? Manishya Rupena Mrigascharanti. These are animals walking in the garb of men. But who are the real true men? Who are not really animals, but who are men. As I said, those who have contributed to the community. Dr. Swaminathan has contributed so much for this community that his name shall be everlasting. He may live the Upanishadic age of 120. He may live the age of 150. These days we find in newspapers, people in the foreign countries, the news items come for 140th year, 150th year. But whatever age God will be pleased to give him, he will certainly live a longevity age, contributing to the country. But irrespective of that, he will never die. His name will never die. His reputation will never die. He will be immortal, because Ekayeva Suruddharmo Nidane Apyoniyataha Sarirena Samam Nasam Sarvam Anyat Vigachati. With the body, everything is precious. But the dharma, the path of dharma, the contribution which he has made to the community, that never dies. It is everlasting, it always lives. I am sure the contribution which he has made will be everlasting, because it is already written in golden letters in the golden sands of India. It must be a beacon light, an inspiration to all those, doesn't matter about the age, to all those future people, to say, here was one great doctor who did so much for this country. I must also try to do something for this country. That is the lesson of today. That is the feeling with which we must go when we go after today's deliberations. That is the purpose for which we are assembled here. The purpose is to thank God, to pay obedience to Him, and then say, we are grateful to you
for having spared Dr. Swaminathan with so much of intelligence and scientific knowledge, with an attitude to help the poor, with an attitude to fight against poverty and to find food for the poor. And that is the celebration of today. And I am sure there will be more and more men whom God will create. If you have 78 Dr. Swaminathans in each state, as my learner from Mr. Krishnan said, we will not go to other countries. They must be in a queue to come to that country. Today we are criticizing, we are writing articles about brain drainage. For all his knowledge, I don't know, he could have been in great demand in any of the countries. He could have also made dollars and dollars remitted to India. He might have become a cricketer. I saw in some of the books, he's playing cricket. He might have become a cricket player. He must have come in this dirty Coca-Cola advertisement of which there's so much of controversy. And instead of helping agriculture, he could have, the manures would have gone into the Coca-Cola. He would have made a multimillionaire, and the publicities would have more money. But he decided to serve the nation. He opted for the right one. Why? Because his father was a freedom fighter. This country, for its freedom, I must fight. Now the freedom is got. The son says, I will fight. I will fight to eradicate poverty and illiteracy. I will fight to see that everyone in this country retires to bed feeling that his belly is full, and that the present system of so many men and women retiring to their bed in the night with great hunger is eradicated. Thank you all for this opportunity. I must particularly thank the Krishna Sweets, because one may prepare so many sweets and sell so many sweets, but then one must have the attitude. Data daridraha kripano dhanadyaha. A miser will be rich. A man who has a heart will not have the money. He has the heart. God has given him the money. He is doing so many occasions. I congratulated him for having chosen this function, because he chose the best man to be greeted. And he is Krishna. Krishna means Bala. He is Swaminatha. He was Muruga. He is Bala. Therefore, today I see him only as a Bala. He is not 78 years. Wherever I see him, I feel ashamed. Next month I will be 76, but I feel I am like 96. He is 78. He is 78. I see him as a lad. And this is a function of two Balas. Why? Because it's a birthday. God bless all of us. Thank you very much. சங்கீத கலாநிதி மிருதங்க சக்கரவர்த்தி உமையாள்புரம் திரு சிவராமன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். உமையாள்புரம் சிவராமன் அவர்கள் நம் வேளாண் தந்தைக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். I thank Sri Murali for this opportunity. When the whole world is congratulating the greatest son of India, Dr. M. S. Swaminathan, the whole world of musicians, the music fraternity in India and abroad, and also my revered father, Dr. Kashi Vishnadiyar, and all our family members, we take pride in really congratulating this great person of the world, Dr. M. S. Swaminathan. So I would like to honor Dr. M. S. Swaminathan in this great occasion. In fact, by honoring Dr. M. S. Swaminathan, the whole music world is honoring itself. Thank you very much. இப்பொழுது ஒளி உலா வருகிறது திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் சாதனைகள் பற்றிய ஒரு திரை கண்ணோட்டம் உங்கள் கண்ணெதிரில். தத்வ்ரதம் பிருத்திவி வா அன்னம் ஆகாஷோன்னாதः
पृथिव्यामाकाशप्रतिष्ठितदन्नमन्ये प्रतिष्ठितम् स य एतदन्नमन्ये प्रतिष्ठितं वेद प्रतितिष्ठति अन्नवानन्नादो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसेन महान् कीर्त्या. 1943. The world engulfed in the flames of a devastating war. India in the tumult of the final phase of the struggle against imperialism. Spectre of famine haunting millions of Indians. The tense international environment and disturbed socio-political milieu combined to make more miserable the plight of the poor and hungry. A sensitive adolescent growing up in a small town in South India was deeply agitated by these events. He realized that something had to be done, and urgently, to change this. Self-reliance in food production was essential. Why does man have to remain in bondage to the vagary of the rain gods? Why can't efficient ways to preserve food grains and distribute these equitably be adopted? Could not science be harnessed to bring relief to the hungry and the jobless? These questions continuously agitated his young mind, and the seed of the future green revolution was sown in fertile soil. The story of the Green Revolution begins a little earlier. Mankombu Sambasivan Swaminathan was born in Kumbakonam. His father, a successful medical practitioner and a public-spirited man, popular and respected in the community, died soon after his birth. Here, young Swami grew up and had his early schooling. The one incident I remember very vividly was in the year 1936 when his father lay dead in this veranda. At that time, Swaminathan was a youngster about 10 years old. Rajaji was present, and he put his hand on the youngster's head and said, "Don't worry, your father was a great man, he died young, but God will look after you." And I think it is this blessing that is partly responsible for all the things that came to, by way of good fortune, to Swaminathan. Even from childhood, he was very strict in his manners. During his student days also, he was very punctual and what I say, very steady. You need not do anything with him or push him up or do anything. See, he tried admission in medical college and also agricultural college. He preferred agriculture. Swaminathan went to college in the aftermath of the years of the tragic famine in Bengal. One is tempted to think that the choice of field of study had something to do with this tragedy. Swami was not distracted and proceeded to enroll himself in the Freeman's Agricultural College at Coimbatore. Then followed the period of research at Indian Agricultural Research Institute. He sought advice from his teachers and started work as an agriculture officer. Dr. Swaminathan met me first at Kumbakonam railway station after he returned from USA after finishing his studies in botany in Cambridge. And then I asked him whether he would accept a post as assistant botanist in Central Research Institute, Cuttack. He agreed, and immediately in 1954 he took up this job, and he used to be a very intelligent and very promising young man.
Step by step, Swaminathan moved up the rung of his scientific career to become the director of the institute, and then the Director General of Indian Council of Agricultural Research. He discharged his administrative duties with efficiency, somehow always managing to spend some time in the lab to pursue his outstanding research work. The ground had been prepared well. Seeds sown painstakingly bore a rich harvest with support from a far-sighted political leadership. The scientists at the IARI, led by Swaminathan, achieved a dramatic breakthrough. The Green Revolution was ushered in. Amongst the scientists, I found Dr. M.S. Swaminathan as the most articulate and clear in the expression of his ideas. And he explained to me how new varieties, which were high-yielding, what we call high-yielding varieties. An effort was made to replicate the experience of the Green Revolution in the north to other parts of the country. Swaminathan devoted himself to the diverse aspects of Indian agriculture, the role of women, adoption of appropriate technology, generation of employment to the landless and marginal farmers. Once again, he displayed remarkable vision and outstanding organizational abilities. Krishi Vigyan Kendras were established in remote rural areas to transport gains of research from lab to the land and to organize demonstrations of revolutionary techniques to the villagers in the quest of self-reliance. With success came wider recognition. Greater demands were made on Swami's managerial talents. He was appointed Secretary to the Government of India and then elevated to the Planning Commission. A welcome participant in international seminars and symposia, he has kept up a steady stream of research papers throughout all these years. When he came to Philippines as the Director General of the International Rice Research Institute, first thing he did, changed the management structure, made it more an open door management structure. By that, I mean whether you're a laborer or a principal scientist or head of the department or fellow directors, his door was open to anyone who wants to see him. Second thing he wanted to do is the management content. In other words, create an atmosphere that all international scientists from all countries who are working in that center can harmoniously work towards development of the region. And most of all, he wanted to lead the center to greater heights of accomplishments and achievements. Scores of universities have conferred honorary degrees on him. He has traveled across the globe, meeting princes and presidents. Over the years, many awards and accolades have come his way, including the Fellowship of the Royal Society, the Magsaysay Award, the Third World Award, and the First World Food Award. The nation has done itself proud by conferring on this scientist extraordinary the Padma Vibhushan. His involvement with the welfare of continues. The challenges have not ceased. The Krishi Vigyan Kendras
brought in their wake other benefits: primary health care centers and training and occupational skills. Women and tribal segments of the population have been the major beneficiaries of these programs. The campaign, undertaken on a war footing to grow more food, became integrated to a wider mission of rural reconstruction and sustainable development. Swaminathan has always emphasized that complex challenges can be met only with teamwork. He expresses his gratitude to numerous teachers, colleagues, and students who made his striking success possible. He reminds us constantly that we are not only inheritors to the precious bounty of nature, but hold these in trust for future generations. The passage of years has not waned Swaminathan's infectious enthusiasm or reduced the order of his missionary zeal. Tirelessly he travels and lectures, exhorting his audiences to replenish the resources extracted from Mother Earth, respecting the fragile ecosystem. The children of the land cannot be some other than the protectors of the biosphere. The ancient Indian sages have described Annam, the food grain, as Brahma, the supreme essence of all existence. Like they say of poets, scientists too see the world in a food grain. His lifelong scientific quest has been not only to improve the yield of food grains, but also to enhance the quality of human life. He can justifiably take pride that his exertions have reduced the pangs of hunger for countless poor in many lands and contributed towards the restoration of their self-respect, making them realize the need to live in harmony with nature. Dr. Mankombu Sambasivan Swaminathan, India's foremost agricultural scientist, has worked relentlessly to help his countrymen gain their basic right to food. The Green Revolution was indeed the team effort of farmers, scientists, officials, and organizations. However, it was Dr. Swaminathan's pioneering contribution that has helped India become a food self-sufficient country. His will and vision has led to the spectacular development of the Green Revolution in Asia. As director of the Indian Council of Agricultural Research, Dr. Swaminathan played a pivotal role in promoting agricultural research in India. Today, he heads the Center for Research on Sustainable Agricultural and Rural Development, which he has himself established with his life's earnings.